ருப்பி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஃபுல்லாக எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது. இந்த வீடியோவில் எந்த ஒரு பங்கையும் வாங்குங்க அல்லது வித்துருங்கன்னா ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பது கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ லார்சன் அண்ட் டூப்ரோ, அதாவது L&T உடைய அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன, நிதிநிலை அறிக்கை வந்திருக்கு, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸு, அதனுடைய சுச்சுவேஷன் என்ன, இந்த பங்கு வைத்திருப்பவர்களுக்கு லாபமா நஷ்டமா, பங்குதாரர்களுடைய எண்ணிக்கை, இன்னும் பல பங்குகளை பற்றின பல்வேறு சாதக பாதகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த L&T அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1938 துவங்கப்பட்டது. லார்சன் அண்ட் டூப்ரோ அப்படிங்கிற 2 பேரால் துவங்கப்பட்டது தான் இந்த நிறுவனம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் பிஸ்னஸாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங், இப்போது நிறைய பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் முதல் கொண்டு நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. L&T உடைய எக்ஸ்பான்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெவி இன்ஜினியரிங், பவர், டிஃபென்ஸு, ஹைட்ரோ கார்பன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ரியல் எஸ்டேட். ஸோ இவங்களுடைய பிஸ்னஸே டைவர்சிஃபைடு பிஸ்னஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இவங்களுடைய பிஸ்னஸ் பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இவங்களுடைய L&T ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ குளோபல் லெவலில் மிகப்பெரிய ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த L&Tயை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ, ஏர்போர்ட், ஹைவே, பவர் பிளான்ட்டு, டிஃபென்ஸ் சிஸ்டம், ஸ்மார்ட் சிட்டிஸ். ஸோ இவங்க கவர் பண்ணாத ஏரியாவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் இது ரீசெண்டாக நேற்று வெளியிட்டிருந்தாங்க. அவங்களுடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% தான் ரெவன்யூ இருக்குது அப்படிங்கிறாங்க. கடந்த ஆண்டோட கம்பேர் பண்ணும்போது 63,679 கோடியிலிருந்து 67,942 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ப்ராஃபிட் 15% அதிகரிச்சிருக்கு. 4,326 கோடியிலிருந்து 4,983 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. மிகப்பெரிய லெவலில் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். சரி, இவங்களுடைய ரெவன்யூ இது வரைக்கும் எப்படி இருந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு பங்கை வாங்குற மாதிரி இருந்தாலுமே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அவங்களுடைய ரெவன்யூ இருக்கா, ப்ராஃபிட் இருக்கா அப்படிங்கிற விஷயமெல்லாம் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகி தான் இருந்திருக்காங்க. 2022 1,56,000 கோடி ரூபாயா இருந்தது. அடுத்தது 1,83,000 கோடி, 2,21,000 கோடி. ஸோ இப்படியே டெவலப் ஆகிட்டு 2026 2,85,874 கோடி ரூபாய் இவங்க ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 10,000 கோடியாக இருந்தது 2022. 2025 17,687 கோடி, 2026 19,159 கோடி ரூபாயா அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. சரி, கடன் விகிதம் அப்படிங்கிறத இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைச்சிருக்காங்க. 2022 1.5% இருந்தது, 1.3, அண்ட் அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்துட்டு இப்போ 2026 1.1 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் 5,27,415 கோடி ரூபாய் இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலாக இருக்குது. இந்த பங்கினுடைய விலை 3,832 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் டைமில். இதனுடைய ஹை 4,440, லோ 3,288. ஸ்டாக் PE ரேஷியோ 29.9, புக் வேல்யூ 794. அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த பங்கினுடைய விலை கொஞ்சம் அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு புக் வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது. டிவிடெண்ட் ஈல்டு 1%க்கும் குறைவு, 0.99% இருக்கு. ROCE 14.6, ROE 15.9. ரெண்டுமே டாப் லெவல்னு சொல்ல முடியாது, ஒரு மிட் லெவல் ரேஞ்சில் தான் இருந்துட்டு இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 2. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 14,619 கோடி ரூபாய் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. டெப்ட் ஆன் ஈக்விட்டி 1.15 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எவ்வளோ கடன் இருக்கு அக்யூரேட்டாக பார்க்கும்போது 1,25,497 கோடி ரூபாய் இவங்களுக்கு கடன் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15.9 பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இயர்னிங் பெர் ஷேர் 121. CAGR மோஸ்ட்லி எல்லா நிறுவனங்களுக்கும் நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது 10 வருஷத்தில் 14, 5 வருஷத்தில் 19%, 3 வருஷத்தில் 13, 1 வருஷத்தில் 10. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு பார்க்கும்போது ஆவரேஜாக 15%, 16% வச்சுருக்காங்க. இதில் நம்ம CAGR பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவு தான். மிகப்பெரிய நிறுவனமாக இருந்துட்டு வருவாய் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் தெரியுது, பட் ரொம்ப ஒஸ்ட்டு கிடையாது. இவங்களுடைய ஃபிக்ஸ்டு அசட் 2024 42,964 கோடியாக இருந்தது. மார்ச் 2026 30,867 கோடி ரூபாயா குறைஞ்சிருக்கு. அண்ட் டோட்டல் அசட்ஸுடைய வேல்யூ அதிகரிச்சிருக்கு. 3,39,602 கோடியாக இருந்தது. மார்ச் 2026 4,52,383 கோடி ரூபாயா அதிகரிச்சிருக்கு. இவங்களுடைய முதலீட்டாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரமோட்டர்ஸ் கிடையாது,
எஃப்ஐஐ வந்து 20% ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணாங்க 2025. ஜூன் 2026 19.1% குறைஞ்சிருக்காங்க. டிஐஐ வந்துமே இப்போ வந்து கொஞ்சம் 1% வந்து அதிகரிச்சிருக்காங்க 43%. கவர்மெண்ட்டாக இருக்கிறது 0.25%. மக்களிடம் பப்ளிக் கிட்ட இருக்கிறது 36% இருக்கிறது. இந்த வருஷம் 37.6% உயர்ந்திருக்கு. இவங்களுடைய பங்குதாரர்களின் எண்ணிக்கை, எல்என்டியுடைய பங்குதாரர்களின் எண்ணிக்கை இருக்கிற டேட்டா படி, அதாவது இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே தான் இருக்கும். 16,30,031 பங்குதாரர்கள் இருந்தாங்க 2025. இதே ஜூன் மாதம் 2026 17,95,249 பங்குதாரர்களாக உயர்ந்திருக்காங்க. ஸோ இது வந்து மிட் ரேஞ்சில் பெரிய அளவில் ஏறவும் இல்லை, பெரிய அளவில் இறங்கவும் இல்லாமல் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய காம்படிட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி பொறுத்த வரைக்கும் ரயில் விகாஸ், என்பிசிசி, ஐஆர்பி இன்ஃப்ரா இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாமே இருக்காங்க. ஆனாலுமே மார்க்கெட் கேபிட்டலில் இவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. இந்த பங்கு வச்சிருக்கவங்களுக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்பவுமே பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது 10 வருஷமா ஹோல்டு பண்றவங்களுக்கு 13% ப்ராஃபிட். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மைனஸ் கிடையாது, எல்லாமே கிரீன்ல தான் இருக்கு. பட் பெரிய அளவில் இல்லை. 7 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 15%, 5 வருஷத்துல 19%, 3 வருஷத்துல 13%, 2 வருஷத்துலன்னா 2%, 1 வருஷம் அப்படின்னா 11.9, கிட்டத்தட்ட 12% ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் லெவல்லே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஒஸ்ட்டுக்கும் போகலை, டாப் லெவலுக்கும் போகலை. அண்ட் இவங்களுடைய சாதகமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டிவிடெண்ட் பே அவுட் வந்து ஓரளவுக்கு சாதகம்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாயிண்ட்ஸாக எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம இதை சொல்கிறோம். பட் வந்து இது அந்த அளவுக்கு இதுன்னு சொல்ல முடியாது. அதில் இருக்கிற நெகட்டிவான இவங்களுடைய புக் வேல்யூ விட இப்போ அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 4 டைம்ஸ் வந்து அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பங்கு டாப் லெவலும் கிடையாது, லோ லெவலும் கிடையாது, ஆவரேஜ் லெவலில் அப்படியே நீட்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, சேல்ஸ் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனாலுமே சில நேரங்களில் காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் வருது. மற்றபடி எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். எந்த ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஓன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ண வேண்டியது கண்டிப்பாக அவசியம். அவ்வளோதான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.